இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மளுடைய கிறிஸ்மஸ் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வந்துருச்சு அப்படினாலே பேக்கரி சம்பந்தப்பட்ட எல்லா பிசினஸும் வந்து ரொம்ப ஹரிபரியா ஓடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ எனக்குமே இருக்கு. நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்டா ஒரு வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன். கொஞ்சம் தங்கச்சி வந்து வீடியோஸ் ஷூட் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது நான் சொல்றேன், நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது நீங்க ஐடியா பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். அதே மாதிரி ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ப்ளம் கேக் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. நான் கண்டிப்பா வந்து ப்ளம் கேக் ரெசிபி வந்து ஒரு வித்தின் ஒரு 1 வீக் உள்ளேயாச்சும் நான் அட்லீஸ்ட் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ப்ராப்பரா வந்து ஸ்டெப்பா கரெக்டா நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் கட்டாயம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை நீங்க மினிமமா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ஒரு ஆவரேஜா ஒரு 100 rupees கூட நீங்க சேல் பண்ற மாதிரி ஒரு ப்ளம் கேக் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து ஒரு பேசிக் ஒரு ப்ளம் கேக் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். நீங்க அங்க கூட நீங்க பாத்துக்கலாம். பட் நான் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு ஃபுல்லாவே ரிச் ப்ளம் கேக் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஒர்க்ஸையும் அண்ட் ஒரு சில டெக்கரேஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எப்படி எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஒர்க் வந்து நாங்க எங்கிருந்து ஆரம்பிச்சிருந்தோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் சோக்கிங்ல இருந்து தான். நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரூட் சோக்கிங்க்கு நாங்க ஒன்னு பார்த்து செலக்ட் பண்ணிருந்த எல்லா ஃப்ரூட்ஸும் தான். இதுல மெயினா வந்து ரொம்ப ரிச்சான ஃப்ரூட்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரிகாட் இருக்கு அண்ட் ப்ரூன்ஸ் இருக்கு, கிரான்பெரிஸ் இருக்கு, ஒரிஜினல் செரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரைசின் அண்ட் பிளாக் ரைசின்ஸ் அண்ட் கிமியா டேட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிக், இது எல்லாமே ஆட் பண்ணி ரிச் ப்ளம் கேக் தான் நாங்க இந்த வருஷம் ஃபுல்லா போட போறோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நிறைய ஆர்டர்ஸும் வந்திருக்கு. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு என்ன என் சைட்ல ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில செய்ய போற கேக் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் ஆகி போக போகுது. நான் இதுக்கு முன்னாடி வந்து கேக்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். அதுவும் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து திருப்பூர் வரைக்கும் நான் சென்ட் பண்ணிருக்கேன். எங்க பெரியமாக்கு வந்து சென்னையில இருந்து செஞ்சு திருப்பூர் வரைக்கும் நம்ம கொடுத்து அமைச்சிருக்கோம். நல்லா டேஸ்ட் வைஸ் எல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதை தாண்டி ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். சென்னையில செஞ்ச கேக் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. ஃப்ரூட் சோக்கிங் ஆகட்டும், நான் செய்ய போற ஆர்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து யோசிச்சு வச்சிருந்த ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். அதுவும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் சோக்கிங் தான். ஃப்ரூட் சோக்கிங் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெடிஷ்னலாவே வந்து அப்படி கோலாகலமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு சில பெரிய அந்த தாஜ் கோரமெண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் செராமனியே வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் செட்டப் மாதிரி வச்சு அங்க நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே வச்சு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சுத்தியும் வந்து நிறைய செஃப்ஸ் எல்லாம் அப்படியே ரவுண்டு கட்டி நின்று எல்லா மியூசிக்ஸ் எல்லாம் பிளே பண்ணி அப்படியே ஒரே இதுல ஒரு செராமனி மாதிரி செலிப்ரேட் பண்றதெல்லாம் நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். சோ இது மாதிரி எல்லாம் நம்ம எப்ப பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சின்ன ஒரு ட்ரீம் தான். இந்த முறை வந்து எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து நான் ஏன் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ற மாதிரி நான் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரூட்ஸையும் நீட்டா கட் பண்ணி எடுத்து அழகா அரேஞ்ச் பண்ணி 4 பேரும் சுத்தியும் நின்னுக்கிட்டு சென்டர்ல வந்து நாங்க கட் பண்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா ரவுண்டு கட்டி வச்சிட்டு இருந்தோம். சோ அதெல்லாம் எனக்கு நல்ல ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எனக்கு ஒரு ஃபன்னாவே இருந்தது. நம்ம ஃபேமிலி கூட இருந்து பேசும்போது ஒரு விஷயத்தையும் பேசிட்டு ஜாலியா இருந்தது. அது எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஒரு ஃபன் மூமெண்டாவும் பிளஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாவும் இருந்தது. சோ பொதுவா எல்லா பேக்கர்ஸும் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் மிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நல்ல பயபக்தியோட நல்லா அது மனசுல நல்ல ஒரு குட் வைப்ஸோட எனக்கு நல்லா சேல் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலில இருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ளம் கேக் மூலியமா வந்து நல்லபடியா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற எல்லா ஃபேமிலிக்கும் வந்து ஹாப்பினஸ் ஆகட்டும், அபண்டன்ஸ் ஆகட்டும், நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைப்போட நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அந்த டேவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஐடி பேஸ்டு எம்ப்ளாயி. நான் என்னை பத்தி பெருசா நான் எந்த வீடியோலயும் நான் ஷேர் பண்ணிருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் எங்கிருந்து ஆரம்பிச்சேன், எந்த மாதிரி வந்தேன் அப்படிங்கறத கண்டிப்பா நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் என்னை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஐடி கம்பெனில 8 to 9 hours வந்து சிஸ்டம் முன்னாடியே உட்கார்ந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம இந்த மாதிரி கேக் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு சோல்ஃபுல்லாவும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாவும் இருக்கு நாங்க செய்யற வேலை. அதுவும் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து செய்யும் போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருந்தது. அதே மாதிரி ரீசெண்டா வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஃபேமிலியினுடைய சப்போர்ட் இல்லாம நீங்க கண்டிப்பா இது செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு. நிஜமா நான் ஒரு 100
100% ஆணித்தனமா நானும் நம்புறேன். ஃபேமிலியுடைய சப்போர்ட் வந்து எனக்கு காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லலாம். அது நிஜமா எனக்கு நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேனாலும் என்னோட ஒப்பீனியனை கேட்டு ஓகே இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சஜஷன்ஸ் வந்து அம்மா கிட்டயும் சரி, அப்பா கிட்டயும் சரி, என் சிஸ்டர்ஸ் கிட்டயும் இருந்து சரி, ஃபுல் பாசிட்டிவ்ஸோட ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா, இல்ல இது நீ இன்னும் கூட இப்படி பண்ணு, இன்னும் கூட இது இப்படி பண்ணு, அதுவும் அப்படி பண்ணு அப்படின்ற மாதிரியான நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து வித்தின் என் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து எனக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் பெருசா வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன். ஐ ரியலி தேங்க்யூ டு மை ஃபேமிலி. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம டைரக்டா அப்படியே ஆட் பண்றதை விட நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் நல்லா கட் பண்ணி செய்யும் போது ப்ராப்பரா வரும். நாங்க செய்யற இந்த ரிச் பிளம் கேக்கு பின்னாடி நிறைய செஃப்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய சஜஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அவங்களுடைய சப்போர்ட்ல தான் நம்ம இந்த பிளம் கேக் வந்து செய்யறோம். அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வந்து கண்டிப்பா நிறைய பல்க் ப்ரொடக்ஷன் வந்து என் ஒருத்தினால செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹெல்ப்புக்கு வந்து நம்ம செஃப்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கும். நான் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் விளாக் மாதிரி நான் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஒர்க் வந்து நாங்க ஈவினிங் 5 o'clock தான் ஆரம்பிச்சிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு மார்னிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் செய்யறதுக்கும் கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்க 5 மணிக்கு தான் வந்து இந்த ஒர்க்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதனால ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. 12 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போறதுக்கே. ஃபுல்லா வந்து ஒரு ஃப்ரூட்டையும் எடுத்து 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 அதுவும் நீங்க இந்த பெரிய ரைசின் எல்லோ ரைசின்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீள நீளமா இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரெண்டா கட் பண்ணி போடும்போது ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பிளாக் ரைசின்க்கும் அதே மாதிரி ஆப்ரிகாட் கூட ஈஸியா கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க கிமியா டேட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிருந்தோம். கிமியா டேட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்ஸோட வரும். அந்த சீட்ஸும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து அதை கட் பண்றதுக்கு ஒரு நிறைய டைம் எடுத்துச்சு. ஸோ இது மாதிரியே ஒரு ஃப்ரூட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் வந்து உங்களுக்கு மேபி வீடியோல பாக்குறதுக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இது எப்படின்னா ஆள் தான் பாக்குறதுக்கு சின்னது, ஆனா ஒர்க் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னும் எடுக்க டைம் ரொம்ப கன்சியூம் ஆகி கடைசியில ஷோல்டர் பெயின் ஆகுற வரைக்கும் ஃபுல் ஒர்க் இருந்தது. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு ஹெவி ஒர்க்லயுமே வந்து செய்யற ஒர்க்ல வந்து நாங்க ரொம்ப ஆர்வத்தோட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பேக்ரவுண்ட்லயுமே பாத்தீங்கன்னா நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஃபேமிலியா சேர்ந்து செய்யறதுனால ரொம்ப எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் ரொம்ப ஜாலியான ஒரு டேவாகவும் இருந்தது. ஸோ இப்படிதான் நாங்கள் ஃப்ரூட் சோக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பெரிய ஒரு ஸ்டாண்ட்ல வந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே நீளமா வந்து எனக்கு அடுக்கி வச்சு எல்லாத்தையும் ஒன்னா நான் போட்டோ எடுக்கணும்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். பட் நமக்கு வந்து பெரிய ஒரு ஸ்டாண்ட் இல்லாத ரீசன்னால நம்ம அப்படியே ரவுண்டு கட்டிட்டோம். ரவுண்ட் அப்படியே ரவுண்டு கட்டிட்டு அது பாக்குறதுக்கு இன்னும் நல்லா கிராண்டா தான் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே ஒரு தாட்ஸோட அப்படியே ஒன்னா நாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நைட் ஒரு 12 மணி ஆனதுனால இன்னுமே வந்து டேட்ஸையும் கொஞ்சம் செரிஸையும் வந்து கட் பண்றதுக்கு வந்து நமக்கு டைம் இல்லை. அதனால செஞ்ச வரைக்கும் மட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து பெரிய ஒரு கண்டெய்னருக்கு வந்து நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம். ஈவன் இந்த கண்டெய்னர் கூட பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சோக்கிங்காகவே வந்து புதுசா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான். ஒண்ணுமே வந்து எல்லாமே புதுசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்னையும் பார்த்து செஞ்சிருந்தாங்க. இது வந்து அப்பாவோட ஐடியா தான். நம்ம வீட்டுல இருக்கிற கண்டெய்னர் எல்லாம் யூஸ் பண்றதை விட புதுசா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லி இது வாங்கி கொடுத்திருந்தாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருந்த நார்மல் டேட்ஸ், இது வந்து கிமியா டேட்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து நாங்க நார்மல் சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கிட்டு அதை நாங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பிளம் கேக்ஸ் மிக்ஸ் பண்றதுக்கு எந்த பாத்திரம் யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தது. ஆனா வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி எல்லாம் செய்யறதுக்கு எங்கள்கிட்ட வந்து பெரிய தேக்ஷா மாதிரி ஒரு 2-3 இருந்துச்சு. அதுல இருக்கிறதுலயே நல்ல ஒரு பெரிய தேக்ஷாவா எடுத்துட்டு வந்து நாங்க கட் பண்ணிருந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒரே இதுல ஆட் பண்ணி நாங்க மிக்சிங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். சேம் அதே பிரியாணி தாளிக்கக்கூடிய அந்த தாளிப்பு கரண்டி மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணி அப்பா நல்லா கலரி விட்டுருந்தாங்க. ஏன்னா ஸ்மால் குவான்டிட்டியில நம்ம பண்ணும்போது அது பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஃபைனல் ட்ரெடிஷனல் சோக்கிங்க்கு மட்டும் செஃப் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க கைட் பண்ணாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கைடன்ஸ் வந்து சைட் பை சைட் இருந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்ல நாங்க ஒன்னொன்னுமே செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரூட் மிக்சிங் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நல்லபடியா இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ என்னுடைய ஒரு சின்ன ஒரு vlog வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்திலேயே வந்து நான் ஒரு பிளம் கேக் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோக்கு நீங்க புதுசா இருக்கீங்க, நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எப்பயும் போல எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.